ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு முத்துக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம புளிக்குழம்பு எப்படி செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த புளிக்குழம்பு இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் முள்ளங்கியும் வெண்டைக்காவும் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காய் இந்த மாதிரி வதக்கும் போது கொழகொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் இது 2 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஆஃப் குக் பண்ண விடுறேன். இந்த மாதிரி ஆஃப் குக் ஆனதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி நான் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை அதோடு நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுறேன். இதுக்கப்புறம் நான் ஒரு முட்டையை நல்லா வேக வச்சு உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்படி சேர்க்கும் போது முட்டையில் நல்லா புளிப்பு சுவையெல்லாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இதோடு நான் சேர்த்து குழம்பு கொதிக்க விடுறேன். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா சுண்டி வரணும். பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்குன்னு. சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.